நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு மல்லை சத்யா விவகாரம், மதிமுகக்குள்ள மல்லை சத்யா வர்சஸ் வைகோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை அதுக்கான காரணம் பின்னாடி துரை வைகோ ஒரு பெரிய ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விஷயம் பேசப்பட்டுச்சு. ஸோ வைகோ மீது ஒரு வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு முத்திரையும் குத்தப்பட்டு டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. இப்போ அந்த விஷயத்தை பற்றி வைகோ அவர்கள் நேற்றைய தினம் பேசியிருக்கிறாரு. வாரிசு அரசியலுக்கு நான் எப்படி ஆளானேன், அந்த பள்ளி சொல்லுக்குள்ள நான் தான் காரணமாயிட்டேன், ஆனால் துரை வைகோ கட்சிக்குள்ளே வரணும், அவருக்கு பொறுப்பு கொடுக்குன்னு சொல்லி 104 நிர்வாகிகள் ஓட்டு போட்டாங்க. அவங்கெல்லாம் யாரும் கண்ணுக்கும் தெரியல, என்னை மட்டும் வாரிசு அரசியல் செய்கிறான்னு சொல்லிட்டு என் மீது ஒரு களங்கத்தை கற்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எமோஷனாக பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? நிர்வாக குழுவின் சார்பாக அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததன் காரணமாக துரை வைகோ தான் வரணும்னு அவங்க எல்லாருமே வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதற்காக கட்சி உறுப்பினரை மட்டும் சேர்க்க வேண்டியதுனே? ஏன் முதன்மை செயலாளராகவும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஏன் கணேசமூர்த்தி மாதிரி ஆளுக இருந்த இடத்துல எடுப்பிலேயே 32 வருஷம் மல்லை சத்யா மாதிரி ஆட்கள்லாம் மாங்குன்னு உழைப்பாங்க, அவங்கள ஓரங்கட்டிட்டு திருச்சியில் நாடாளுமன்ற வேட்பாளரை நிறுத்தி அவரை ஜெயிக்க வைக்கிறீங்களே. வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தேன் என்று சொல்லுகிற வைகோவுக்கு நான் வெளிப்படையாகவே கேட்குறேன், உங்களுக்கு வெக்கமாக இருக்காதான் நான் கேட்குறேன். வெக்கமானம் இருக்காதா உங்களுக்கு? வாரிசு அரசியலுக்காக மகனுக்கு மகுடம் சூட்டுவதற்காகத்தான் இந்த கட்சியிலேருந்து என்னை கொலைப்படி சாட்டினார்கள்னு சொல்றீங்களே. இப்போ நீங்கள் மல்லை சத்யா மேலே என்ன படி சாட்டுறீங்க? நீங்கள் மாத்தையா என்பவர் பிரபாகரன் கூடவே இருந்து இந்திய உளவுத்துறைக்கு காட்டி கொடுத்தாரு, தலைமை பதவியை கைப்பற்றுவதற்கு காரணமாக இருந்தாருன்னு விடுதலை புலிகளால் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு துரோகி என்று அவர்களுடைய வரலாற்றில் சொல்லப்படுகிற ஒருவரை நீங்கள் உதாரணமாக மல்லை சத்யா என்கிற விசுவாசிக்கு நீங்கள் பேசுறீங்கன்னா, அப்போ மல்லை சத்யாவை கொள்வதற்கு நீங்கள் ஆளுயாக புரியல, அப்போ குலசிய புரியல. என்ன அடிப்படையில் மாத்தையா என்கிற உதாரணத்தை 81 வயசு இருக்கக்கூடிய வைகோ நிதானம் தவறிட்டாரா? புத்தி சுவாதீனம் இல்லாத வார்த்தையாது. எப்படி அப்படி அந்த வார்த்தையை ஒரு கட்சியினுடைய நீண்டகால நிர்வாகியை, நீண்டகால விசுவாசியை நீங்கள் எப்படி உங்களுடைய மகனை நீங்கள் உயர்த்தணும்? உயர்த்திட்டீங்க. முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர்னு நீங்கள் உயரத்தில் வைத்து அழகு பார்த்துட்டீங்க. அவர் இன்னும் உயரத்துக்கு போக ஆசைப்படுறாரு. அவர் மத்திய அமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுறாரு. சந்திரபாபு நாயுடு விரித்த வலைக்குள்ள நீங்க கிடக்குறீங்க. நீங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு நீங்க ஒண்ணும் இல்லை. வைகோவினுடைய கடந்த கால வரலாறு நீங்க பாருங்க. திமுகவுக்கு எதிராக கட்சி தொடங்கினாரு, அதே திமுகவில் போய் கூட்டணி வச்சாரு. அதிமுகவுக்கு எதிராக நடைபயணம் போவார், முடிவில் நடைபயணம் முடிகிறப்ப அதிமுக கூட்டணிக்கு போயிடுவார். இப்போ பாஜகவை ஒழிக்காம விட மாட்டேங்கிறாரு. நான் எப்படி இந்திய விடுவேனா நானு அப்படின்னு விழுப்புரம் கூட்டத்தில் பேசுறாரு. இப்போ உறுதியாக தான் இருக்காரு, அப்படிதான் பேசுவாரு. அப்படி பேசிட்டாருனாலே அவர் அங்கே போக போறாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவாங்க கட்சி தொண்டர்கள். ஏன்னா அவருடைய கடந்த கால வரலாறு எப்படிப்பட்டதுன்னா, நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வைகோவினுடைய தொடக்க காலத்தில் இருந்து நான் தொலைதூரத்தில் இருந்து மிக அருகிலேயே நான் அவருடைய பழகக்கூடிய வாய்ப்பு அவருடைய கூட்டங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நான் பெற்றவன். அவர் என்ன செய்வார்னா, பரமக்குடி பக்கத்தில் யமனேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே வருடம் மீலாது விழா, வருடம் மீலாது விழா என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய உதய தின விழா, பிறந்த நாள் விழா என்று ஒரு பெரிய அளவில் சமூக நல்லிணக்க விழாவாக கொண்டாடுவாங்க. எல்லா முறையுமே இவர் தான் சிறப்புரையாற்றுவார். மற்ற பேச்சாளர்கள் பேசுவதற்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய இஸ்லாமியனை விடவும் அந்த வரலாற்றை விலைக்கு பேசுவார். அப்படி பேசுகிற அதே வைகோ அவருடைய கேரக்டர் எப்படின்னு பாருங்க. வாஜ்பாய் என்னை சுவீகர புத்திரன் என்று சொன்னார், என்னை வளர்ப்பு மகனாக கருதினார். இது ஒரே டோன், ஒரே ஆள் தான், ரெண்டு வேற ஆள் கிடையாது. அம்பி அந்நியம் படம் பார்த்துருப்பீங்க நீங்க, ஒரே ஆள் தான் நான் சொல்றது. அவர் எப்படிப்பட்ட ஆள்னா, இங்கிட்டு சிறுபான்மை மக்களை விட்டு விடுவேனா அப்படின்னு இந்த பக்கம் பேசுவார். அங்கே போய் குஜராத் கலவரம் நடந்த போது கோத்ரா சம்பவம் என்கிற அந்த சதி திட்டத்தை அரங்கேற்றி இஸ்லாமியர்கள் மீதான பழியாக அதை மாற்றி ஒரு பெரிய கலவரத்தை அங்கே உருவாக்கி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு சொந்த மண்ணிலேயே அவர்கள் வீடு வாசலையெல்லாம் விட்டு அகதி முகாமுக்கு அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார். நான் வெளிநாடுகளிலே போய் எப்படி மற்ற அதிபர்களினுடைய மற்ற மனிதர்களின் முகத்தில் எப்படி விழிப்பேன், இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்னு அவர் வலதுசாரியாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் கூச்சநாச்சம் இருந்திருக்கு. கொஞ்சம் அவர் அதை ஒரு மனசாட்சியின் குரலாக அவர் பதிவு செஞ்சார். மோடியை ராஜினாமா செய்யன்னு கூட அந்த காலகட்டத்தில் சொன்னார், அவர் செய்யலை.
அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எல்லாருமே இஸ்லாமிய இனப்படுகொலைக்கு எதிராக கடுமையாக முரண்பட்டு பேசுறாங்க. எல்லாரும் நாடாளுமன்றம் அமளி துமளியாக இருக்கிறது. அப்போ வைகோ வந்திருக்கிறாரு. எந்திரிச்சு இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது மெய்காப்பாளர்களால் தானே இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டாரு. சீக்கிய மெய்காப்பாளர்களால் கொலை செய்யப்பட்டார்ல. சீக்கிய பொற்கோயிலுக்குள்ள இராணுவத்தை அனுப்பினார் என்கிற கோபத்தில் மத ஆலயத்திற்கு எதிராக, புனிதத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டார் என்பதற்காக பாதுகாவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட வரலாறு வேற யாருக்குமே கிடையாது. வேலியே பயிரை மேய்ந்த கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல. சீக்கியர்கள் என்ன செய்யப்பட்டாங்கன்னா அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ்காரர்களால் வேட்டையாடப்பட்டாங்க. சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த உதாரணங்களை எல்லாம் அன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்தியா டுடேயினுடைய அந்த காலகட்டத்தில் இந்தியா டுடேயினுடைய பத்திரிகையில டீட்டெயிலா சீக்கிய இனப்படுகொலை எப்படி காங்கிரஸ் செய்தது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை, அது மொத்த படுகொலை கிடையாது, அங்கங்க அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்படி அந்த ஆவணங்களை இந்தியா டுடேல எடுத்து சீக்கியர்களை இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் குஜராத்தில் நடந்த இஸ்லாமிய இனப்படுகொலையை பற்றி பேசலாமா என்று பேசுவதன் மூலமாக இஸ்லாமிய இனப்படுகொலையை நியாயப்படுத்துறவர். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த பக்கம் மீலாது விழா, இந்த பக்கம் இஸ்லாமிய இனப்படுகொலை நியாயப்படுத்து, இரண்டையும் ஒரே ஆள்னால சமச்சீராக செய்ய முடியும்னா அவர் ஒருத்தரால தான் முடியும், வைகோவால தான் முடியும். வைகோ எப்படி என்னை கட்சியை விட்டு அனுப்புனாருன்னு நாஞ்சில் சம்பத் ஒரு நளினமான உதாரணம் சொல்றாரு. சாரப்பாம்பு தீண்டுறது மாதிரி என்னை தீண்டி வெளியேற்றினாங்க கேட்கிறாரு. அது என்னையா சாரப்பாம்பு மாதிரின்னு கேட்டா, சாரப்பாம்பு தீண்டுறது சத்தம் கேட்காது, சத்தம் இல்லாம என்னை வெளியே அனுப்புனாங்க அப்படிங்கிற சொல்றாரு. எதுக்காக உன்னை வெளியே அனுப்புனாங்க அப்படின்னு கேட்கிறா, அண்ணா பிறந்த நாள் விழா திருநெல்வேலியில் நடக்குது. வருடம் ஒரு விழா நடக்கும், அண்ணா பிறந்த நாள் விழா, 30 விழா, அந்த விழான்னு நடத்துவாங்க. அந்த விழாவில் நாஞ்சில் சம்பத் பேசுறாரு. அவர் பேசி முடிச்ச உடனே ஒரு 80 கார் வெளியேறிடுச்சு. அதாவது கூட்டத்துக்கு வந்தவங்கள பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வெளியேறிட்டான் வாகனத்திலிருந்து. கூடாரம் காலி ஆகுது, காலி நாற்காலிகளாக மாறுது. பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆளுக இல்லை. அப்போ ஏன் இப்படி காலியாச்சு கூட்டம், ஏன் கடைசி வரைக்கும் கூட்டம் கேட்காம போனாங்கங்கிறப்ப நாஞ்சில் சம்பத் பேச்சு கேட்டதோட கிளம்பிட்டாங்க. அன்றைக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு விடுறாரு, நாஞ்சில் சம்பத்தை இந்த கூட்டத்துக்கு அழைக்கக்கூடாது. நாஞ்சில் சம்பத்தை அதிமுகவில் போய் கெட்ட பேர் வாங்கினது, இன்னோவா சம்பத்தெல்லாம் இவங்க கேள்வி மீம்ஸ் போட்டதுக்கெல்லாம் முழுக்க காரணம் அவர் இவரை நம்பி திமுகவை வரம்பு மீறி பேசிட்டார். அதாவது வழக்கத்துக்கு மீறி பேசிட்டாரு. அதனால திமுகவில் கடும் கோபத்தில் இருந்தாங்க இவர் மேல. இவரை சேர்க்கறதுக்கு அவங்க மறந்துட்டாங்க அந்த டயத்தில். அப்போ இவர் தனிமைப்பட்டு இருக்கிறாரு அரசியல்ல. அப்போ ஜெயலலிதா அதை தெரிந்து கொண்டு, இவருக்கு பொருளாதார ரீதியாக எந்த வசதியும் இல்லாதவராக இருக்கிறாரு, அவருக்கு மேடை பேச்சில் வர்ற வருமானத்தை கழித்து விட்டு அவருக்கு எந்த வாழ்க்கை வசதியும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு ஜெயலலிதா அழைப்பு விட்டாங்க. அங்கே போனதுனால கொஞ்ச நாள் அவர் குறைந்தபட்சம் அவர் வாழ்க்கையில் செல்வத்தையே பார்த்ததே கிடையாது. அங்கே போய் தான் அவர் மகள் திருமணத்துல இருந்து, அந்த அவருடைய சிகிச்சையில இருந்து, மகன் டாக்டர் ஆனதுல இருந்து ஒரு குறைந்தபட்ச அடிப்படைகளே அவர் பார்த்தார். அது வரைக்கும் எந்த வாழ்க்கையுமே அவர் சந்திக்கல. மதிமுகவில் இருக்கிற வரைக்கும் அவருக்குன்னு எந்த பிரதிபலனுமே அவருக்கு பெருசா நிகழவே இல்லை. அப்ப எல்லாரையுமே சாரப்பாம்பை தின்னது மாதிரி என்னை சத்தம் இல்லாம அனுப்பினாருன்னு சொன்ன நாஞ்சில் சம்பத்துல இருந்து மதிமுகவினுடைய தொடக்கத்துல யாரெல்லாம் அதனுடைய தொடக்க புள்ளியாக இருந்தார்களோ, பொன் முத்துராமலிங்கம், எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன், எல்லாருமே ஒருத்தர் கூட அந்த கட்சியில் கிடையாது. அந்த கட்சியை உருவாக்கியவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, மறுமலர்ச்சி திமுகவினுடைய அலுவலகம் தாயகம்னு எழும்பூர்ல இருக்கு, போய் பார்த்தீங்கன்னா எல்லா கல்வெட்டையுமே உடைச்சிருக்கிறாங்க. பாதி கல்வெட்டு மேல பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கட்சி தொடங்கும் போது இருந்தவர் யாருமே கிடையாது. கலைப்புலி தானே கூட வச்சுக்கிறல. அவர் ஒன்றும் அவர் என்ன முதலமைச்சர் பதவியாக கேட்க போறாரு. இங்கே அவரை கூட வச்சுக்கல. அவர் தான் ஃபர்ஸ்ட் அலுவலகத்துக்கெல்லாம் ஏற்பாடு செய்து எல்லாமே செஞ்சவர். அவர் எல்லாரையுமே பேக்கப் பண்ணி அனுப்பிட்டு, இதற்கெல்லாம் காரணம் யாரு? இப்போ மதிமுகவுக்கு மல்லை சத்யா தான் துரோகம் செஞ்சுட்டாருன்னு சொல்றாருல. எனக்கு தெரிந்த அரசியல் அறிவுப்படி நான் சொல்றேன், மதிமுகவுக்கு அதிகமான துரோகம் செய்தது வைகோ தான், மல்லை சத்யா கிடையாது. இல்லை சார், இப்போ அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, மதிமுக செத்து போச்சு, அதை அடக்கம் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சி வாதங்களை பேசக்கூடிய நிருபர்கள் கூட உறவு வச்சுட்டு இருக்காரு. இவர் யார், மல்லை சத்திய உறவு வச்சுட்டு இருக்காரு. இவர் எப்படி கட்சியோட விசுவாசி, ஸோ இவங்களை துரோகி தான் சொல்லி ஆகணும். கட்சி செத்து போச்சு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, அவங்களோட ஒருத்தர் அதை எப்படி நட்பு பாராட்ட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? திமுகலேருந்து வெளியேற்றப்பட்டாங்கல்ல, திமுக காரர்களோட தானே அவர் உறவா இருக்கிறாரு. இப்போ அப்போ அது எந்த கணக்கில் சேரான்?
சனாதனத்தை வந்து போற்றி பாதுகாக்கிற திராவிட இயக்கத்துக்கு முழுமையான சித்தாந்த எதிரியா இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்களோட வைகோவுக்கு எந்த உறவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? அவர் சொல்றாரு வாஜ்பாயோட வளர்ப்பு மகன் நான் பெருமிதம் பேசுறதுக்கு ஒரு சனாதன சிந்தனை உள்ளவனாலதான் அதை சொல்ல முடியும். ஒரு சாதாரணமாக சமத்துவத்தை பேசக்கூடிய ஒருத்தர் திருச்சி சிவா அப்படி பேசுவாரா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக கேட்கிறேன். அவரும் ஒரு பெரிய பார்லிமெண்டரியன் தான். அவர் சொல்லுவாரா வாஜ்பாய் என்னை பாராட்டான்னு வேணா சொல்லுவாரு, வளர்ப்பு மகனாவே கருணார் என்னைன்னு சொல்லுவாரா? அது வெட்கக்கேடானது நான் சொல்றேன். அவருக்கு எந்த கொள்கை கோட்பாடுமே கிடையாது. ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருவர் என்று அவரை சுட்டி காட்டுறாரு மல்லை சத்யாவை. ஒரு திராவிட இயக்கத்துல பெரியார் வழி வந்தவர்கள், அண்ணா வழி வந்தவர்கள் என்று தங்களை அறிந்து கொண்டவர்கள் யாருமே சாதி ரீதியாக ஒருவரை அணுக மாட்டாங்க. நீ வந்து பதவியை விட்டு கொடுப்பேன்னு சொல்றதா, துணை பொதுச் செயலாளர் பதவியை வந்து நீ விட்டு கொடுப்பேன்னு சொல்றதா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. ஓம் பதவியை வந்து நான் தானே கொடுத்தேன் உனக்கு, அது உழைப்பின் வழியா வந்ததா? பதவிங்கிறது என்ன அப்படி தூக்கி கொடுக்கறதா? அது என்ன விசிட்டிங் கார்டாது பதவிங்கிறது? அது நீண்ட உழைப்புல. மல்லை சத்யா தொடக்கத்தில் திமுக இருக்காரு, இவர் மதிமுக, இவருக்கு வந்து மதிமுக எப்படி வந்து இணைகிறார்? அவரு வைகோவுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொல்லுகிற போது திரண்டவர்கள் ஒருவராக செஞ்சி ராமச்சந்திரன் மூலமா அவர் வர்றாரு. அப்ப இவர் பக்கம் நியாயம் இருக்கிறது, இவர் பக்கம் நீதி இருக்கிறது, இவர் சிறந்த தலைவராக இருப்பார், திராவிட இயக்க கொள்கையை காப்பாற்றுகிற இடத்துல அவர் இருப்பார் என்று நம்பிதான் அவர் பின்னாடி வர்றாரு. 32 வருஷம் கழிச்சு அவருடைய வாழ்க்கையினுடைய இளமையின் பெரும்பகுதியை பூரா இவரோட செலவழித்த பின்பு மகனுக்கு பிடிக்கல, மகனுடைய வளர்ச்சிக்கு வந்து இணையான வளர்ச்சி அவர் இருக்கக்கூடாது என்பதற்காக அப்புறப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிற போது நீங்க கட்சியில வேற ஏதாவது காரணத்தை சொல்லுங்க, கொலைப்பண்ணி சாட்டியா அனுப்புறீங்க? இதுதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலை நான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து அவருடைய ஆர்எஸ்எஸ் உடைய சார்பு இருக்குது, அவர் வந்து பாஜக ஃபேவராக இருக்கான்னு குறிப்பிடுறீங்க. அவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, திமுகவை எப்படியாவது வெற்றி பெறுவதற்காக வந்து நான் அரும்பாடுபட்டு இருக்கேன், அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்துத்துவ அரசியல் தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது, தடுக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கில் வந்து நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். எங்களை பார்த்து வந்து என்னோட மகனுக்கு அமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தரமாக என்ன விமர்சனம் பண்ணிட்டாங்களே, இது எப்படி நியாயம் அப்படின்ற மாதிரி தன்னோட காட்டமான அந்த டோன் அங்கே பயன்படுத்துறாரு. எப்படி சந்திரபாபு நாயுடுவோடு ஒரு சந்திப்பை அவர் நிகழ்த்தினார். மத்திய மந்திரி பதவிக்கான ஒரு பேரம் பேசப்பட்டது. விரைவிலே வந்து அந்த கூட்டணியை விட்டு ஒரு இடம் மாறுவார் என்பது அந்த பேச்சுவார்த்தை நடந்த போதுதான் எல்முருகன் சொன்னாரு, வாஜ்பாயினுடைய அமைச்சரவையிலே இருந்த கூட்டணியிலே இருந்த 2 கட்சிகளில் ஒரு கட்சி எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதுன்னு எல்முருகன் சொன்னாரா சொல்லலையா? அந்த எல்முருகன் சொன்ன வாசகத்திற்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரே அர்த்தம் தான். அன்றைக்கு வாஜ்பாயினுடைய அந்த கூட்டணியில இருந்தது 2 கட்சி, ஒன்னு திமுக, இன்னொன்னு மதிமுக. திமுக பாஜகவிற்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். அப்போ இன்னொரு கட்சி மதிமுக தானே. வேற எந்த கட்சியை வந்து மனதிலே வைத்துக்கொண்டு எல்முருகன் பேசினாரு? இவர் எப்பெல்லாம் எதையெல்லாம் மறுக்கிறாரோ அதை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு உதாரணம் என்ன? என் மகன் அரசியலுக்கு விரும்புவதை நான் வந்து விரும்பவே இல்லை, நான் வந்து கஷ்டப்பட்டது பத்தாதா? எப்படி நாடகம் பாருங்க, நான் வந்து கஷ்டப்பட்டது பத்தாதா? அப்புறம் சொகுசா கொண்டு வந்து எப்படி நீங்க எம்பி ஆக்குனீங்க? இந்த வார்த்தை உண்மையா இருந்தா இருக்குல்ல சார், பெரும்பான்மை அப்ப மதிமுகவில் மொத்தமே 106 பேர் தான் இருக்காங்களா? 106 பேர்கிட்ட தேர்தல் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சார், அவங்களாம் நிர்வாக குழு உறுப்பினர் சொல்றாருங்க. அது முதல்ல செட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க, நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்க போகுது அப்படி செட்டிங் பண்ணி. இப்போ அவர் அந்த இடத்துக்கு வர்றதுனால, அதாவது தலைமை போஸ்டிங்க்கு துரை வைகோ அங்கே வரும்போது அதை சீனியர் யாரும் எதிர்க்கலையே, எதிர்த்துந்தானே அந்த எதிர்ப்பு தெரிஞ்சிருக்கும்ல. எதிர்க்கலைனாலே அந்த கட்சியில ஜனநாயகம் செத்து போச்சுன்னு தாங்க அர்த்தம். எதிர்க்கலைன்னா என்ன அர்த்தம்? மாற்று கருத்து உரையாடல் நடந்தா தான் ஜனநாயக இயக்கம். அவர் என்ன சொல்றாருன்னா, துரை வைகோ கட்சிக்குள்ள வரக்கூடாது, அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க என்ன சர்வாதிகாரியா? அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? எலெக்ஷன் வைப்போம், அதுல முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி நிர்வாகி அவரே ஒரு சரியான வார்த்தையை சொல்றாரு. அவர் சர்வாதிகாரியானா சர்வாதிகாரமா தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. சர்வாதிகாரியான்னு நிர்வாகிகள் வந்து கேட்பாங்களா அவரை பார்த்து? இந்த டயலாக் முதல்ல வந்து லாஜிக்கா இருக்கா? முதல்ல இவரை பார்த்து கேட்பாங்களா? துரை வைகோ வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து நீங்க சர்வாதிகாரியான்னு கேட்கக்கூடிய டயலாக்க கட்சிக்காரர்கள் கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரா? அவர் ஒரு பெரிய தலைவருங்க, மூத்த தலைவருங்க. அவர் சொல்றாரு, அவரா சொல்லிக்கிறார் அப்படி ஒரு டயலாக. என்ன சொல்றேன்னா, நீங்க வெளிப்படையாக நீங்க வாரிசு அரசியலுக்குள்ள கொண்டு வரணும்னு உங்க மகனை விரும்புறீங்க. ஒரு 50 ஆண்டு கால அரசியல் பயணத்துல இருந்த ஸ்டாலினை கேள்வி கேட்ட வைகோ, எமர்ஜென்சி காலத்துல இருந்து அவருடைய தொடர் அரசியல் நடவடிக்கை என்பது திடீர் அரசியல் கிடையாது. அவருக்கு தொடர்ந்து அவர் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இளைஞரணியில் இருக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. ஒவ்வொரு வாய்ப்புமே அவருக்கு உடனடியாக வழங்கப்படலை. இல்லை, துரை வைகோ வந்தவுடனே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனது மாதிரியா வந்து ஸ்டாலினுக்கு ஒரு 50 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் தான் அவர் வந்து முதல்வர் என்கிற இடத்த வந்து சேர்ந்திருக்கிறாரு.
அதையே நீங்கள் விமர்சனம் உட்படுத்தி இருக்கிறீங்க. கடந்த காலங்களில் அதை சொல்லி தான் நீங்கள் பல கூட்டங்களில் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. அதை வச்சு தான் கட்சியே நீங்கள் தொடங்குனீங்க. இன்னைக்கு அந்த வலைக்குள்ள நீங்க விழுந்துட்டு கட்சிக்காரன் தான் சொன்னான்னா கட்சிக்காரனை வந்து மல்லை சத்யாவை நிறுத்தினா வேணாம்னு சொல்லிடுவானா? அன்னைக்கு நான் கேட்குறேன், மல்லை சத்யா தான் அடுத்து வந்து கட்சியினுடைய ஒரு முதன்மை பொறுப்பாளர்னு சொன்னால் அவன் வேணாம்னு சொல்லிடுவானா? திருச்சியில் நாடாளுமன்ற வாய்ப்பு அவருக்கு கொடுக்கலாமான்னு கேட்டால் வேணாம்னு சொல்லிடுவானா? ஒரு கட்சியில் வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் இது அப்பட்டமான நாடகம், அரசியல் நாடகம். அதாவது மக்களை வந்து முட்டாள்கள் என்று கருதி கொண்டு இது போன்ற அறிக்கைகளை, இது போன்ற ஆவேசமான பேச்சுக்கள் எல்லாம் அவர் பேசுறாரு. அந்த காலகட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 60, 70 காலகட்டம், 80 காலகட்டமாக இருந்தால் ஒரு பத்திரிகையில் இந்த மாதிரி செய்தியை எதிர்கருத்தை போடாதேன்னு சொல்றதுக்கு முதலாளிகிட்ட பேச முடியும். சோசியல் மீடியா காலம். கேள்வி நாங்கள் நியாயமான கேள்வியை தான் கேட்குறோம். எனக்கு மல்லை சத்யாவும் வேண்டப்பட்டவர் கிடையாது, வைகோவும் வேண்டப்பட்டவர் கிடையாது. ஒரு பொது மனிதனாக நமக்கான நியாயங்களை நம்ம கேட்குறோம். ஒரு அரசியல் விமர்சனத்தை பண்ண அதுக்கு முறையான பதில் சொல்லணும்ல. நீ என்ன சர்வாதிகாரியா, நீ எப்படி துறையை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவான்னு யாராவது கேட்பாங்களா? கட்சி நிர்வாகிகள் எங்கேயாவது கேட்பாங்களா? இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான ட்ராமா, எவ்வளோ பேரை முட்டாளாக்குற வேலை இது. இதை அவர் தொடர்ந்து செய்கிறாரு. இப்போ உங்களோட இருந்த பயணித்த செவந்தியப்பன் வந்து நீங்கள் திமுகவில் சேருவதற்கு விருப்பப்பட்டு பல பேர் காத்திருக்கிறாங்க. புலவர் சிவந்தியப்பன் சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர், அவர் காத்திருக்கிறார் திமுகவில் சேர்றதுக்கு. ஏற்கனவே வந்து பூமிநாதன்கிறவர் பல பேர் காத்திருக்கிறாங்க. அவருடைய ஸ்டாலின் சேர்க்கலைங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக முக்கியமான ஒரு 3 நிர்வாகிகள் ஸ்டாலின் சேர்த்துக்கிட்டாரு மதிமுக நிர்வாகி. ஏன் சேர்த்தாருன்னா சந்திரபாபு நாயுடோட மீட்டிங் நடந்தது, அவருக்கு உளவுத்துறை மூலமாக தகவல் இருந்துச்சு. அதனால 2 பேரை சேர்த்தாரு, ஒழுங்கா இருக்கிறியா இல்லையாங்கிறதுக்காக சேர்த்தாரு. நீ வந்து தொடர்ந்து அந்த பக்கம் போனால் மொத்தமாக எல்லாரையும் சேர்த்துருவார். மதிமுக வைகோவையும் துரை வைகோவையும் கழிச்சிட்டு மிச்சம் எல்லாருமே திமுகவில் சேர்ந்துருவாங்க. சரி, இப்போ அப்படின்னா அப்போ வைகோ சொல்கிறது அந்த அந்த அதாவது ஒரு 3 நிர்வாகிகள் திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க, அதோட பின்னணியில் வந்து மல்லை சத்யா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின் போது அவர் துரோகின்னு சொல்லி வைகோ சொல்கிறது சரிதானே? துரோகினா எவரையா திமுகவில் இருக்காரு? திமுகவில் கொண்டு சேர்த்து விட்டவன் துரோகினா திமுகவுக்கு ஓட்டு கேட்குற வைகோவும் துரோகி தானே? மதிமுக காரன் பாயிண்ட் ஆஃப் வந்து நான் கேட்குறேன், அவரும் துரோகி தானேங்க. இப்போ திமுகவை பிளந்து கொண்டு தானே நீங்கள் வெளியே வந்தீங்க. செங்குத்து பிளவுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கட்சியை பிளந்து கொண்டு தானே நீங்கள் வந்தீங்க. நீங்கள் என்ன அப்போ கடந்த காலம் உங்களுடைய அரசியல் வரலாற்றுக்கும் உங்களுடைய நிகழ்காலத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு நான் கேட்குறேன். இல்லை சார், அது வேற ஆளான்னு கேட்குறேன். அவர் வேற ஆளு, இவர் வேற ஆளா? இல்லை, தன்னோட அரசியல் நிலைப்பட மாற்றிக்கிட்டார். அன்றைக்கு 93 அந்த பிரச்சனை வந்துச்சு, அவர் அங்கே விட்டு கட்சியை விட்டு வெளில வந்தார், ரைட், ஓகே. பட் இப்போது அவரோட நிலைப்பட மாற்றிக்கிட்டாரு. இப்போ அப்படியே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அதாங்க, அப்போ நீங்கள் வந்து திமுகவே கட்சியை இணைச்சிடலாம்ல. எதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு கட்சி? எல்லாருமே விருப்பப்படுறாங்க இந்த திமுகவில் போய் சேர்ந்துடலாமான்னு. காலம் அதுக்கு பதில் சொல்லணும்னே சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே போய் இணைச்சிடலாம்ல பேரம் பேசுறதுக்கு. அவருக்கு ஜனநாயக பண்பு இல்லை என்பது நான் கேட்குறேன். துரை வைகோவுக்கு அரசியலினுடைய அடிப்படை அறிவு மிக்கவர் அவரு, போராளி அவரு. அவர் சொல்றாரு பெருமாளும் பெரியாரும் ஒன்று தாங்கிறாரு. பெருமாள்லாம் அவன் ஜாமி கும்பிட்றவனுக்கு அவனுக்கு கரெக்டு. பெரியார்னா எல்லா கற்பிதங்களையும், சாதி மதத்தின் பேராளர் கூடிய எல்லா கற்பிதங்களையும் உடைத்து விட்ட ஒரு புரட்சிகரமான முற்போக்கான தத்துவத்தை சொன்னார். 2 எப்படி ஒன்றாகும்? 2 வேறு வேறு பாதை, 2 ஒன்று தான் பேசுகிறார். ஒரு அரசியல் சித்தாந்த ரீதியாக வர்றாரா? அதில் மல்லை சத்யா ரொம்ப ஒரு கவனமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. வைகோ வந்து ஒருவேளை இப்போ அவர் பேசுறது, விழுப்புரம் கூட்டத்தில் பேசுனதெல்லாம் வச்சு சொல்கிறேன், பாஜக பக்கம் போகக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தால் துரை வைகோ அப்படி இருக்க மாட்டார். ஏன்னா அவர் கொள்கை வழி வந்தவர் கிடையாது. அவர் கார்பரேட் கம்பெனிகள்ல இருந்து வந்தவர், பல பிஸ்னஸ் பண்ணவர். அதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுட்டு அவர் வைகோக்கு உடல்நல சரியில்லாதப்ப அந்த அறக்கட்டளையை காப்பாற்றணும், கட்சி சொத்தை காப்பாற்றணும், அதுக்கு நம்ம தான் இருக்கணுங்கிறதுக்காக உள்ள வந்தவர். அவருக்கு ஒன்றும் லட்சியத்துக்காகவோ கொள்கைக்காகவோ அவர் வரல. அப்போ அவர் லாப நட்ட கணக்கு பார்க்கிறவர். அவர் வந்தார்னா நாளைக்கு அன்புமணிக்கு ராமதாஸுக்கு என்ன நடக்குமோ அதுதான் மதிமுக நடக்க போகுது. என்னுடைய பெயரை கெடுக்க போறான்னு அவர் வேற. ஒருவேளை அவர் உண்மையாக இருந்தால், அவர் பேசுகிற மேடை பேச்சில் அவர் வந்து மனதினுடைய உண்மையான சொற்களில் இருந்தால் அவர் பேசியிருந்தார், மனச்சுத்தத்தோடு தான் அவர் பேசியிருந்தார்னா இதை எப்படி அவர் அனுமதிப்பார்? பாசம் பெருசா விசுவாசம் பெருசாங்கிறப்ப மகன் பாசத்திற்காக ஒரு விசுவாசியை வந்து கொலைப்பழி சாட்டி வெளியேற்றக்கூடிய ஒருவர் எப்படி அவர் உண்மையா இருப்பார்? இந்த வார்த்தைகளுக்கு அவர் எப்படி உண்மையா இருப்பார் என்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. சார், ரைட்டு, ஒரு முக்கியமான விஷயம். இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து மதிமுகவுடைய இன்டர்னல் மீட்டிங்கில் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு பொம்மை முதல்வர் அப்படின்றதா இருக்கட்டும், அல்லது துரை வைகோவும் உதயநிதி ஒன்று தான் அப்படின்னு சொல்லதாக இருக்கட்டும், ரொம்ப திமுக விமர்சனம் பண்ணி ரொம்ப பேசியிருக்காங்க உள்ள. அதை வந்து வைகோ கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து முன்னாள் மதிமுக பல நிர்வாகிகள் எல்லாமே சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையானது? இல்லை, உட்கட்சிக்குள்ளே அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என்பது உண்மைதான். அதாவது வைகோ அவர்கள் வெளியேறி வந்ததுனால தான் ஸ்டாலின் முதலமைச்சராகி விட்டார் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க பேசுகிறாங்க. அதாவது அந்த முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல,
வந்து முருகன் வந்து வெளியில் வந்துட்டாரு, பிள்ளையார் வந்து அம்மா அப்பாவை சுற்றி வந்து அந்த ஞான பழத்தை பெற்றுக்கொண்டான்னு ஒரு கதை இருக்கல திருவிளையாடல் புராணத்தில். அந்த கதையை மேற்கோள் காட்டி மதிமுகவினுடைய இன்றைய அவைத்தலைவராக இருக்கிறவர் பேசினாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் உண்மைதான். அதெல்லாம் இப்படிலாம் பேசுகிறாங்கிறது உண்மைதான். இதில் என்னன்னா, உதயநிதி வருவதனால் திமுகவிற்குள்ள வந்து அவர் ஒரு இளைஞரணி செயலாளராக வருவதனால கட்சியினுடைய ஏற்கனவே குரலாக இருக்கிறவர்கள் யாரையாவது ராசாலிருந்து திருச்சி சிவாலிருந்து மற்ற பல நிர்வாகிகளிருந்து யாரையாவது பட்டம் தட்டுகிற வேலையை திமுக செய்திருக்கிறதா? களப்பணியாளர்களை யாரையாவது ஒதுக்கி இருக்கிறாங்களா? கூடுதலாக போய் வீடு வீடாக போய் உற்சாகப்படுத்துறாரு. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு வேலை செய்தவர்களில் புதுகை பூபாலம்னு பிரகதீஸ்வரன்கிறவர் கலைக்குழு நடத்துகிறவர், அவர் வீட்டுக்கு போய் உதயநிதி அவரை ஹானர் பண்ணுறாரு. ஒவ்வொரு கட்சிக்காக பணியாற்றியவர்கள் மனுஷபுத்திரன் வீட்டுக்கு போய் பாராட்டுறாரு. நீங்கள் எல்லாம் விவாதங்களில் பேசுனீங்க எங்களுக்காக, எப்படி தேடி தேடி போய் பாராட்டுறாரு. அப்போ இளம் பேச்சாளர்களை உருவாக்குற. அப்போ கட்சியில் அடுத்த கட்டத்திற்கு கட்சி வளர்ச்சிக்கான பணியை வந்து உதயநிதி செஞ்சுட்டு இருக்காரு. நீ கட்சியில் காலம்பூரா உழைச்சவனை வந்து அவர் என்ன வந்து லீடர் அவர் எப்படி இங்கே இருக்கலாம்ன்ற இடத்துல நீங்கள் இடத்த காலி பண்ண சொல்கிறீங்க. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. வாரிசு அரசியல் வந்து இன்றைக்கு இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளிலேயுமே நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு பிரச்சனை அது. ஆனால் அதனுடைய செயல்பாட்டின் வழியாக நீங்கள் கட்சிக்காரனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதா, நம்பிக்கை துரோகி என்று சொல்லி நீங்கள் சில பேரை வெளியேற்றுவதான்னு ஒரு கேள்வி இருக்காது. அதனால மல்லை சத்யா வந்து எல்லா போராட்ட களங்கள்லையும் நேரில் வந்து நின்றுருக்காரு, பல பேருக்கு தெரியும். அதனால மல்லை சத்யாவோட பழகியவர்கள் பல பேர் பதட்டப்படுறாங்க. இவரையே தூக்கி வெளியே போடுறாங்க இல்லையா இந்த கட்சியில. கட்சி இவ்வளவு பலவீனம் அடைந்ததற்கு பின்பும் கூட வைகோவுக்கு இன்னும் வந்து வெறி அடங்கலையே அப்படிங்கிற கோபத்தை கே.எஸ். ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, என் வாழ்க்கையை கெடுத்ததே வந்து வைகோ தாங்கிறாரு. பகிரங்கமா சொல்றாரு, என் வாழ்க்கையே வீணா போச்சு அப்படிங்கிறது. ஏன்னா வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை 30 வருஷம்லாம் அவர் கூட பயணித்த போது நீங்க என்ன இருக்கு, நீங்க இன்னைக்கு ஒரு 62 வயசு ஆகுது மல்லை சத்யாவுக்கு. 32 வருஷம்னா ஒரு 30 வயது இளைஞராக இருக்கிற போது அவர் இந்த கட்சிக்கு வந்திருக்காரு. 32 வருடத்தை யாராவது திருப்பி கொடுக்க முடியுமா? அந்த வாழ்க்கையை ரொம்ப எளிதான விஷயம் அது. நீங்கள் எவ்வளவு ஆதாயங்கள் அடைந்திருப்பீர்கள். அவர் கட்சிக்காக வேலை, அவர் என்ன பதவி அடைஞ்சிருக்காரு இது வரைக்கும்? துரை வைகோ மாதிரியான பதவிகளை அவர் அடைந்திருக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் சார், இப்போ கட்சி வந்து ஒரு வளர்ச்சி கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு மதிமுக. அது வந்து இந்த திமுக கூட்டணிக்குள்ள இருந்ததுனால ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறதான் திமுகவுடைய தொடர் வெற்றிக்கு முக்கியமான காரணம். இப்போ அந்த இடத்துல வந்து இருந்ததுனால அவரோட கட்சி வந்து இன்னைக்கு வந்து வளர்ச்சி கட்டத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் ஏன் வந்து இப்படி ட்விஸ்ட் அடிக்கிறாரு, இதை நோக்கி நகர? இப்போ கட்சி சப்போஸ் நாளைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா சரியா இருக்கும். அதனால மதிமுக பற்றிய பல வதந்திகளில் ஒன்று கட்சி வளர்ச்சி நோக்கி போகுதுங்கிறது. அப்படிலாம் போகாது எப்பவுமே. ஆனால் வைகோவின் பேச்சுக்கு மயங்கியவர்கள், வைகோவினுடைய விடுதலை புலி ஆதரவுக்கு மயங்கியவர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த ஈழ அரசியலெல்லாம் சீமான் கைப்பற்றிட்டார் கொஞ்சத்தை. இந்த பக்கம் அந்த கருத்தியல் சார்ந்தவர்களை வந்து திருமுருகன் காந்தி மாதிரி ஆட்கள் வந்து ஒரு பக்கம் பேசுறாங்க. அந்த அந்த அரசியலும் இடமாறி போய்விட்டது. இங்க வைகோவுக்கு பின்னாடி ஈழ அரசியலை வந்து திருமாவளவன் மிக தீவிரமாக முன்னெடுத்தார். திருமாவளவன் வந்து சேரிகளிலையும் சாமானியர்கள்ட்டையும் கொண்டு போய் அந்த ஈழ அரசியலை கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த தடையை உடைக்கிற வேலை இருக்குல்ல, விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு தடை இருக்கு, அரசு தடை இருக்கு, இப்போ வரைக்கும் இருக்கு. அதை வந்து தமிழர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனத்தடையை உடைக்கிறதுக்கு அந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு எதிர்மறையான பிம்பத்தை உடைக்கிற வேலையை திருமாவளவன் செய்தார், ராமதாஸ் செய்தார். இன்றைக்கு சீமான் பேசி கொண்டு இருக்கிறார். சரியோ தப்பா அவர் அரசியல் எனக்கு முரண்பாடு இருந்தாலும் அவர் ஈழ அரசியலுக்கு அவர் ஒரு முதன்மையான கருத்தாளராக அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் தொடர்ந்து. அப்போ அந்த இடம் கூட வைகோவிடம் இருந்த இடம் தான். அது நகர்ந்து ராமதாஸ் பக்கம் வந்து திருமாவளவன் பக்கம் வந்து சீமான் பக்கம் வந்து அது திசை மாறிடுச்சு. அப்போ இவர் எப்போவுமே மாநில அரசியலில் கவனம் செலுத்தினதே கிடையாது. நீங்கள் சட்டப்பேரவை தேர்தலில் மதிமுக கூடுதல் கவனம் செலுத்தியதுன்னு எப்பயாவது நம்ம பார்க்க முடியுமா? ஒரு முறை கூட எம்எல்ஏக்கு ஒரு நின்றாரான்னு எனக்கு தெரியல. என்னுடைய நினைவுக்கு தெரிந்து ஒரு எம்எல்ஏவுக்கே நிற்கலை. எப்போவுமே அவர் வந்து முழுக்க முழுக்க டெல்லி அரசியல் மீதே தான் பெருங்கவனம் செலுத்தினார். அவர் தேர்தல் அரசியலில் வெல்லாமல் போனது குறித்து சுய பரிசீலனையே அவர் செய்யலை. ரஜினிகாந்த் வந்து இவர் கட்சி ஆரம்பித்த சிறிது நாட்களே ரஜினிகாந்த் வர்றாருங்கிற வதந்தியிலேயே இந்த கட்சி பாதி காலாவதி ஆனது. அது மிச்சம் இருக்கிற கட்சியை காலாவதி ஆக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, இவர் எடுத்த தவறான முடிவுகள். தேர்தல் அரசியல் கணக்கில் இவர் வந்து லாஜிக்கா எப்போவுமே நம்பிக்கைக்குரியவராக, நம்பகத்தன்மைக்குரியவராக அவர் நடந்து கொண்டதே கிடையாது. கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட மக்கள் நல கூட்டணிக்கு இவர் தான் காரணம். அது எவ்வளோ பெரிய ஃப்ளாப்பு, எவ்வளோ பெரிய தோல்வி கூட்டணி என்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இன்னொரு அரசியல் தவறை வைகோ செய்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. அதனால் துரை வைகோ போன்றவர்கள் பக்குவப்படணும். அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லி கட்சிக்காரர்களை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, பொதுவெளியில் நமக்காக உழைத்தவர்களை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது என்று சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற இவர் அவரோட சேர்ந்து அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி பேசுகிறார். அப்போ அந்த குரலை வந்து நம்மை போன்றவர்கள், பொது நலன் சார்ந்து விமர்சிக்கிறவர்கள் வந்து அதை பேசாமல் நம்ம கடந்து போக முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நல்ல சார், விரிவான ஒரு இடம். நன்றி.